வணக்கம் அன்பு சொந்தங்களே, தமிழால் ஒன்றிணைவோம். உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டியின் அன்பான வணக்கம். வாங்க நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போதுதான் இந்த குட்டி பாண்டி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அப்போதுதான் நீங்கள் உடனடியாக காண முடியும்.
இருந்தா சரி என்ன சொன்ன நான் சொன்னதுல என்ன குற்றம் உனக்கு என்ன நீ நடந்துட்டு இருக்கிற அப்புறம் எப்படி இப்படி இப்படி நடத்தினா சாது பார்க்க வேண்டியிருந்தேன்னு சொல்லுவான் வேற என்ன நடந்து கத்துக்க ஒன்ன பார்த்து நான் கத்துக்கணும் ஒன்ன பார்த்து நாங்க அதுக்கு நடந்தவன போய் இல்ல அவளை பார்த்து நம்ம நடந்து கத்துக்கணுமா சரி நன்றி ஒரு வாரி நெல்லே குத்தி உலகனிக்கு பங்கவச்சான் உலகனி பங்கவச்சே உலகனி தாயே ஓ புரியா உலகனி தாயே ஓ புரியா உலகனி தாயே ஓ புரியா உலகனி தாயே ஓ புரியா ஓ புரியா அம்மா நான் ஒரு வாரி நெல்லு குத்தி என்ன சொன்னப்ப என்ன சொல்ல ஆடி வெட்டி பொங்க வச்ச பொங்க வச்ச கோல் எடுத்து பொங்க வச்ச குஞ்சு எடுத்து பொங்க கோல் குஞ்சு அப்படி சொல்லலாம் நீ அத போய் இருப்பாங்க இந்த நேரத்துல நான் கேட்டேன் பூஜைப்பா வா இப்படி சொல்லு ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு வந்தியாருக்கு என்ன அர்த்தம் ஏன் அவங்க எல்லாம் சாவணும் சொல்லடி விளக்கமா சொல்லணும்னு வச்சுக்க இப்படிதான் அடி பண்ணுவேன் இனிமேல் அடியில் அடிச்சாலும் பிரயோஜனம் நேரம் குறுக்கோட்டை தான் அடிக்க போறோம் சரி போ சொல்லு ஏமாமா
ஒருபடி நெல்லு குத்தி ஊராங்கண்ணிக்கு பொங்க வச்ச ஊராங்கண்ணி தாயே புரியா சாவு ஊராங்கண்ணிக்கு இல்லடி ஊராங்கண்ணி வந்து சங்கராபுரத்துக்கிட்ட இருக்கு ஊராங்கண்ணிக்கு இல்ல ஊராங்கண்ணி அம்மனுக்கு பொங்க வச்சேன் ஊராங்கண்ணி ஊராங்கண்ணிக்கு பொங்க வச்ச ஊராங்கண்ணி அம்மா ஓப்படியா செல்வம் அவங்க இருந்தா நட்டமா யாரு நட்டமா போகுது கேக்குறான் வெளிநாட்டுக்கு போய் நல்லா கேட்டுக்க வெளிநாட்டுக்கு போய் 4 வருஷம் ஆச்சு நிறைய சம்பாதிச்சிருப்பாயா 4 வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் 40 பைசா அனுப்புறேன் வீட்டுக்கு அப்படியா அப்பதான் விடுறேன் சரி அதனால என்ன பண்ண அவர் தான் போய் போனாரு நம்ம வீட்டுல ஊர்ல இருந்துமே 4 பேர் 4 வார்த்தை சொல்லுவாங்களே அப்படின்னு ஊரோட்டை எடுத்து விட்டு இந்த மாதிரி மாறுவீடு கட்ட ஆரம்பிச்சேன் பணம் இல்லாத எப்படியா கட்டுவா அவன் தான் 10 நிமிஷம் அனுப்பலாங்கிறேன் அப்புறம் பணம் எடுக்கிறது வந்து உனக்கு ஏன்னு கேளு கொத்தார வச்சிருப்பேன் என்ன சித்தாள் வேலைக்கு போவேன் சித்தாள் வேலைக்கு போவேன் கொத்தார வச்சுக்கிட்டு கம்பி கட்டுற வச்சுக்கிட்டு சிமெண்ட் கார வச்சுக்கிட்டு நான் பாட்டே கட்டிக்கிட்டே இருக்க மூட்டை அப்ப யாரு பார்த்து ஒரு கோடி கொடுத்தாலும் கூட எனக்கு வேணாம்மா. யாரு அவன் வேளாண் நினைக்கிறதான் சொல்லுவான் என்ன கட்டின வீடு கட்டுற அப்படி கட்டிட்டு இருந்தா ஓப்பட என்ன பண்ணா பார்த்தா அவனை கூட போறா இவனை கூட போறா அப்படி ஆண்டான போன் அடிச்சுவான் ஓஹோ அவன் 10 நிமிஷம் அனுப்பினா தெரியுதான் அவன் மட்டும் போன்ல போட்டு கொட கொடன்னு கொடைவான் ஓஹோ இந்த சில்பான்ல விட்டு கொடைவான் பார்த்தேன் அவன் செத்து போகும் அவன் இருக்கக்கூடாது அவன் தானே போட்டு கொடுக்குறான் ஆமா அதான் அவன் செத்து போகணும் அப்படின்ட்டு 3 படி நெல்லி குத்தி முத்தாளம்மனுக்கு பொங்க வச்சான் தாயே பொங்க வைக்கிறேன் ஆமா முத்தாளம்மன் தாயே என் முத்தா செத்து போகணும் என் முத்தா செத்து போகணும் ஏன் சாவணும் அங்காள் பங்காள் இருந்தா ஒரு நல்லது கிடந்துக்காகும் ஏன்னு கேளு நான் 7 வேலைக்கு போனா என்ன அங்க போனா என்ன இங்க போனா என்ன அவன் மூத்தாங்க பண்ணுவான் நம்ம ஆம்படான்ட்டா சிறப்பையா உன் பொண்டாட்டி அவன் 7 வேலை நிக்கிறா அங்க நிக்கிறா கடத்துல நிக்கிறா அவனை கூட போறான் ஆட்டோல போறான் பஸ்ல போறான் அப்படி அவன் அள்ளி போடுறான் மூத்தாரு ஓஹோ அவன் இருந்தா என்ன பண்ண போறான் அதனால அவனு சாப்பிட்டு ஏன்னா நமக்கு எடுத்துடலாம் இருக்கட்டும் போட்டு அப்படி அவன் சேர்த்து போட்டும் அப்படின்னு சொல்லிட்டான் 4 படி நெல்லு குத்தி நாச்சியம்மனுக்கு பொங்க வச்சேன் நாச்சியம்மன் தாயே நாத்தா செத்து போகும் அவரு அடுத்த வீட்டுக்கு போனவா அவ ஏன் சாவணுங்க ஏன்னு கேளு அவன் ஆம்படா கல்யாணம் பண்ணிட்டு போனால அவன் ஆம்படா அப்படி அடிக்கிறானோ அடிக்கலையோ உடனே கடை வச்சு வீட்டுக்கு வந்துருவான் சரி வந்தவரை கொடுத்துடலாமா என்ன உடனே கடை எடுத்து வீட்டுக்கு வந்துருவா என்ன பண்ணுவா வந்தாளா விருந்த மருந்து 3 நாளைக்கு ஆமா வந்தோட போக தானே வந்து 6 மாசம் நாளா வருவா வீட்டுல நேரம் அடிச்சிடுறாங்க ஆமா சரி அவன் இருந்து என்ன பண்ண போறா அவனு சாப்பிட்டும் ஓஹோ என்ன செத்து போட்டும் தொந்தரவு முடியட்டும் நீ மட்டும் வாழணும் ஆமா 5 படி நெல்லு குத்தி அங்காளம்மனுக்கு பொங்க வச்சேன் அங்காளம்மன் தாயே ஆம்படியா செத்து போகும் அவன் தான் 10 நிமிஷம் அனுப்பலாம் அங்க கிடக்குறான் அவனே அடி சாவ சொல்ற அவன் இருந்து என்ன புண்ணியம் இல்லாத என்ன புண்ணியம் அவனு செத்து போட்டும் அவனு போன போறான் போய் போறான் 4 படி நெல்லு குத்தி காளியம்மனுக்கு பொங்க வச்சேன் காளியம்மன் தாயே கல்ல புருஷா வாழணும் ஏன் அவன் மட்டும் வாழணும் என்ன ஒரு வார்த்தை போன்ல சொன்னா போதும் பூதான் என்ன பிரியாணிதான் எது கேட்டா நிறுத்தி ஒரு சொன்னா செத்து போறான் பூ எங்க வைப்ப பொட்டு எங்க வைப்ப ஏண்டி அவன் ஏதாவது வாங்கி கொடுக்கறத தின்னுட்டு வேணா இருக்கலாம் அப்படி இல்ல அப்படி இல்லாமமா என்ன ஒரு வார்த்தை வலசை நேரம் அங்க போவோம் ஆசிரியர் போவேன் ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிக்குவான் அது உள்ளார வச்சிருப்பான் பூவு பொட்டு அதை வச்சிருப்பான் கண்ணாடி சீப்பு எல்லாம் ஆமா அங்க போய் எடுத்து ஒட்டிப்பான் பூ வச்சுப்பான் யாரும் கேட்க முடியுமா யாருமே கேட்க முடியாது பூ புரியாம எனக்கு யாரும் இல்லை வாரியம்மா எனக்கு யாரும் இல்லை வாரியம்மா உண்டிருந்த மீனை வாழ குடிக்கமான உண்டு கிளியை வாழ தடுக்கலாம் நாடகத்தில் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் நடிப்பதெல்லாம் பொய்யா
என்ன சொல்றப்ப வணக்கம் அப்படி வணக்கம் அப்படி இருக்கவா தம்பி ராஜிமா நான் சபை காமதேனுக்கும் தமிழ்நாடு வந்து மனைவி என்னாச்சு கரசி யாரு கொண்டாட்டி இந்த ஊர்ல எத்தனை பார்த்து வச்சிருந்தா எத்தனை கூட கடிச்சா நான் அப்படியே யாருக்கு தெரியும் ஒன்ன மாதிரி தாண்டி போவல்வா நல்லா பெரிய குடும்பத்துக்காரி ஆமா சொல்லுமா அப்படி இருக்குவா யாரு கொண்டாச்சு யாரு சரிமா நான் அப்படி அப்படி ஆள் கிடையாது சரி யாரு கொண்டாச்சு பேர் என்ன ஊர் என்ன அப்படின்னு சொல்றேன் அப்படிதான் பலராம சக்கரவர்த்தி அம்மா ரேவதி புத்திரியாக விலகி வரக்கூடிய பானுமதி தெரிவிப்பார். பானுமதி ஆமா இது சரியாக மன்னர் இது வந்து பிறந்த பேரு ஆமா பேர் இருக்கா என்ன பேரு என் பேரு பெருந்துருவாள். ஓ அள்ளி அள்ளி கொடுப்பா நீ. ஆமா எப்படி கேட்டுனா அப்படி சொல்றேன் பெருந்துருவாள். அதுவும் இன்னொரு பேரு உண்டு. இன்னொரு பேரு எனக்கு மொத்தம் 3 பேரு. உனக்கே 3 பேர். ஆமா உனக்கு சான் சக்காத்தி எனக்கு 5 பேர். என்ன பேருமா என்ன பேரு பரமத்த முண்டை அதுக்கு என்ன வாயா ஏய் சொல்லுமா ஓ
ஆத்துல இருக்குது அசரை. ஆத்துல இருக்க அசரை. ஆட்டாதடி உன் அசரை. ஆட்டாதடியா மசரை. விடிய விடிய எடுத்து போடுவோம் உன் கசரை. அம்மா எட்டிதான் பாக்குறீங்க நீங்களும். அம்மா சொல்ற கேட்கிறேன்னா அது தாயம்மா சொல்லுமா. பிறந்த இடத்தில் என்னுடைய பெயர் பானுமதி தெரிவிப்பார்கள். பால்மாதி தெரிஞ்சிடுமா. என் வாழ்க்கப்பட்டவர்கள் ஆமா. என் பதியாக மன்னவரத்தில் வாழ்ந்த பிறகு பேரோ? எனக்கு வந்த பெயர் பெருந்திருவாள். பெருந்திருவாள். மற்றும் ஒரு பெயர் பெருந்தெய்வான் என்று தெரிவிப்பார்கள். மொத்தம் எனக்கு 3 பேர். தெரிஞ்சிடுமா. அப்படி இருக்கும்போது என்ன இப்ப யார் தெரியுமா? யார் எடுத்திருக்கா? ஆசையுள்ள எந்த மண்ணு அங்கேடி பாக்குற வடகண்ட டெல்லி ஆகிய அர்ச்சனாபுரத்தை என்றால் 56,000 வீதி. ஒரு வீதிக்கு 56,000 வீடுகள். இப்படி 56 நாட்டுக்கும் தலைமையிடமாக விளங்கக்கூடிய வடகண்ட டெல்லி என்று சொல்லுவோமே, அதை ஆண்டு வரக்கூடிய சொல்ல முடியும். மொத்த பேர் சொல்லவே சொல்லாத. முத்துவாத்தனா போய் பத்து போயிடுவேன். ஆமாண்டி அம்மா, கள்ளபுத்த பேர் சொல்ல கலகலன்னு வாயிலாம். சொல்லு. என் பதிய மன்னர் இருக்கிறாரா? ஆமா. துரியோதன மகாராஜன் என்று இருப்பார்கள். அவர் ஆணையில் 1000, ஆமா, சேனையில் 1000, 11,000 அற்றோடி சேனைகள் உண்டு வாழ்த்தி பட்ட 11 அற்றோடி சேனைகள் என் பதிய மன்னர் இருக்கு. ஆமா. அது இல்லாம வெங்கல வேகப்படுத்தவர் அல்ல புரிய தனரேகப்படுத்தவர். அப்படிப்பட்ட பதிய மன்னர் தான் மாறிட்டேன். தெரிஞ்சுவாள் தெரிஞ்சிட்டியா? அது போல மன்னர் அதிகாரி பாத்து பாத்து வரலாம். என்ன சொல்ல பாத்து வர இரு. இனி வரைக்கும் இந்த அசாமிக்கு பேச்சு நான் பார்த்தே கிடையாது. பார்த்தே கிடையாது. யாரு புதுசா இருக்கு? மந்திரிக்கு வந்து ஒய்ஃப் எவ்வளவு கொய்ப்பு இருக்கு உனக்கு? நம்ம மந்திரிக்கு லவ்யா லவ்னா கபர் தான். போய் கவலை கபர்ல கண்டசம் கண்டசம் ஒன்னிட்ட நான் கவ மாட்டேன். கொக்கி போட்டா இப்ப மந்திரிக்கு மனைவியா இந்த மாதிரி மனைவி இருக்காங்க. அந்த பிள்ளை போய் சொல்லவே இல்லப்பா. சொல்லுங்க என்ன பண்ணுவா சொல்லிருந்தா மேல கால போட்டு அப்படியே கால கரும்பு ஓச்சு என் மனைவி பத்திரமாத்து தங்கம். எந்த தங்கமாக கிங்கமா அவரோட பெரிய இவ்வளா நீ நாளை கொண்டு நேசு கிடையாது. சம்பளத்துல சேர்த்து போட்டுருப்போம். சம்பந்தம் சேர்த்து போட்டுப்பாங்க. அந்த பையன் எங்க போய் அந்த பல்ல பையன் பிள்ளை பையன் பாடிச்சா பேருக்காருங்க. ஒரு வேலை இல்லையா? பைப்பு வேலை பண்ணுங்க. பைப்பா? எந்த பைப்பு? உண்டா வந்த பைப்பு.